ஹேவ் தமிழ் வணக்கம். இன்று காலை ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்களில் முதலாவது அதிர்ச்சி செய்தி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற வெடிப்பு. இருதரப்பிற்கும் இடையே வெடிப்பு ஏற்பட காரணம் என்ன? இந்த நாடக பிரதியினுடைய பின்னணி என்ன? இதன் மூலமாக அடுத்த கட்டம் இவர்கள் எங்கே செல்ல போகின்றார்கள்? இவை அனைத்தையும் உள்ளடக்கிய உலக பல முக்கிய ஊடகங்களினுடைய செய்திகளினுடைய தொகுப்பாக இந்த செய்தி மலர்கின்றது. முதலாவதாக, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏன் வெடிப்பு வந்தது என்ற கேள்விக்கு ஒரே பதில், ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் முக்கோண மோதலில் பாகிஸ்தான் தலைமையில் நடைபெற்ற பேச்சுக்களில் இஸ்ரேலை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வதற்கு அமெரிக்கா அனுமதிக்கவே இல்லை. ஈரானும் இஸ்ரேல் அமருமாக இருந்தால் பேச்சுக்களுக்கு இடமே இல்லை என்று இஸ்ரேல் இரு தரப்பாலும் தூக்கி வீசப்பட்டது. இதனால் ஐரோப்பா எப்படி அமெரிக்காவினால் வஞ்சிக்கப்பட்டதோ அதுபோல இஸ்ரேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் வஞ்சிக்கப்பட்டது. அதைவிட பெரும் அவலமான நிலை, அமெரிக்க அதிபர் தான் பேச்சுவார்த்தையின் மூலமாக காணுகின்ற தீர்வை கண்டிப்பாக இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தையும் இஸ்ரேலினால் தெரிவிக்க முடியாது என்றும் கூறினார். மூன்றாவதாக, அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்திலே ஒரு ஷரத்து இருக்கின்றது. லெபனான் தாக்குதல்களை நிறுத்தி இஸ்ரேல் வெளியேறிவிட வேண்டும் என்று ஈரான் அழுத்தம் திருத்தமாக கூறியது. இதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலை வெளியேறும்படி கூறியது. இதனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பெரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கோபமும் அடைந்தார். இதனுடைய கருத்து, இஸ்ரேல் என்பது ஒரு நாடல்ல என்று ஈரான் கூறுகின்றது. அமெரிக்காவினுடைய இந்த செயல் இஸ்ரேல் ஒரு நாடல்ல என்பதை செயல் வடிவத்தில் காட்டுகின்றது. எனவே இஸ்ரேல் ஒரு நாடு, தன்னிச்சையான நாடு, சுயாதீனமான நாடு என்பதை நிறுவ வேண்டும். இதை நிறுவுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கடந்த செவ்வாய்க்கிழமை சேனல் 14 என்கின்ற ஊடகத்திற்கு பேட்டியளிக்கின்ற பொழுது, நாங்கள் இனிமேல் அமெரிக்காவில் தங்கியிருக்க விரும்பவில்லை, அமெரிக்காவினுடைய ராணுவ உதவிகள் இனிமேல் வழங்கப்பட வேண்டுமா என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்கின்றாரே என்பதற்கு உங்களுடைய பதில் என்ன என்ற கேள்விக்கு ஒரே பதில், அமெரிக்க அதிபர் யார் ஆயுதங்களை தர முடியாது என்று கூறுவதற்கு நானே கூறிவிடுகின்றேன், அமெரிக்க ஆயுதங்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு தேவையில்லை, இஸ்ரேல் சொந்த காலில் நிற்கும். பராக் ஒபாமாவின் காலத்தில் எழுதப்பட்ட ஓர் ஒப்பந்தத்தின் படி இஸ்ரேலிய ராணுவத்திற்காக அமெரிக்காவினுடைய நன்கொடை $3.4 பில்லியன் வருடா வருடம் செல்கின்றது. இது ராணுவ ஆய்விற்காக, இஸ்ரேலை நவீனமயப்படுத்துவதற்காக, இஸ்ரேலினுடைய வான்படைக்கான ஏவுகணைகளை கொள்வனவு செய்வதற்காக. ஆனால் ஒப்பந்தத்தினுடைய கீழே இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வரி இந்த பணத்தை பாவித்து அமெரிக்காவை தவிர வேறு யாரிடமும் ஆயுதங்களை வாங்கக்கூடாது என்றும் எழுதப்பட்டிருந்தது. எனவே இஸ்ரேல் அமெரிக்காவில் தங்கி இருக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தன்னுடைய நிதியின் மூலமாக இஸ்ரேல் என்கின்ற நாட்டை தன்னுடைய அடிமை நாடு போல நடத்துகின்றது என்று இஸ்ரேலியர்கள் கருதுகின்றார்கள். இதனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் எப்படி சீனாவிற்கு வடகொரியா ஒரு கைப்பொம்மை போல இருக்கின்றதோ அதுபோல அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் ஒரு கைப்பொம்மையாக இருக்கும் காலத்தை முடிவடைய செய்து தாங்கள் சொந்த காலில் நிற்க போகின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சொந்த காலில் நிற்பதனால் என்ன ஆபத்து வரும்? இஸ்ரேலிய மக்கள் பெரும் சுமையை சுமக்க வேண்டி வரும். அவர்களுக்கான வருமான வரியினுடைய எண்ணிக்கை மேலும் சில வீதங்கள் அதிகரிக்க வேண்டி வரும். இதனால் இஸ்ரேலிய மக்கள் இப்பொழுது வாழுகின்ற ஆடம்பர வாழ்க்கையில் கணிசமான அளவை குறைக்க வேண்டி வரும். அந்த தியாகத்தை இஸ்ரேலிய மக்களே ஏற்றுக்கொள்ள வேண்டியும் வரப்போகின்றது. இதை தாங்கி இஸ்ரேலினால் நடக்க முடியுமா என்றால் முடியாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இதுவரை காலமும் ஒரு மல்லிகை செடி கம்பொன்றில் தொற்றி வளர்ந்தது. அந்த கம்பை திடீரென பிடுங்கி விடுவோமாக இருந்தால் அது நிலத்தில் கிடந்து புயலில் ஆட வேண்டி வரும். அமெரிக்கா மட்டும் இல்லை என்று கருதுவார்களாக இருந்தால் மத்திய கிழக்கு
கிழக்கு நாடுகள் எல்லாம் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு கணமும் தாமதிக்காது, இஸ்ரேலை மதிக்காது என்ற நிலை வரும். சர்வதேச அரங்கில் அமெரிக்காவிற்கு பயந்துதான் இஸ்ரேலை பாராட்டுவது போலவும், இல்லாவிடில் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூறாமலும் பல நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிளவுபடுமாக இருந்தால் தங்களுடைய எதிர்கருத்துக்களை கூறி இஸ்ரேலுக்கு எதிராக திசை திரும்புவார்கள். இந்த ஆபத்து இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. எனவே பாலைவனம் ஒன்றில் ஒரு சிறிய கொடி போல இஸ்ரேல் பெரும் சிரமத்தை சந்திக்க வேண்டி வரும். இதனால் இஸ்ரேலுக்கு ஆபத்தே மிஞ்சும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அதைவிட முக்கியம், கிளிக்கு இறக்கை முளைத்து விட்டது, அது ஆத்தை விட்டு பறந்து விட்டது என்ற நிலை வந்து விட்டது. ஏனென்றால் இஸ்ரேல் ஆயுத உற்பத்தியில் அமெரிக்காவிற்கு இணையான ஒரு வளர்ச்சியை கண்டுவிட்டது. ஆயுத சந்தையிலே அமெரிக்கா பெருமளவிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய இஸ்ரேல் விற்பனை செய்ய முடியாமல் அமெரிக்காவினுடைய உதவியை வைத்து அமெரிக்க ஆயுதங்களையே வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதனால் அதை கத்தரிப்பு செய்து இஸ்ரேல் தன்னுடைய ஆயுதங்களை விற்குமாக இருந்தால் அமெரிக்க உதவியை விட பெரிய பணத்தை இஸ்ரேல் உழைத்துவிடும். இஸ்ரேலினுடைய ஆயுத இண்டஸ்ட்ரி சொந்த காலில் நிற்கும் என்றும் நெட்டன்யாகு குறிப்பிடுகின்றார். இந்த அளவில் அமெரிக்காவினுடைய அதிபர் வாயை மூடி மௌனமாக இஸ்ரேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரேல் தீர்மானம் எடுக்க கூடாது, டொனால்ட் ட்ரம்ப் என்பவரே தீர்மானம் எடுப்பார் எல்லாவற்றிலும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதன் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்ப் இருவரிடையே ஆன உறவு முறிந்தே போயிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் ஒரு கிரிமினல் குற்றவாளி, தன்னால் தான் அதிகாரத்தில் இருக்கின்றார் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதன் பின்னதாக இனி இஸ்ரேலை அமெரிக்காவில் இணைத்து வைத்திருக்க கூடாது என்கின்ற இடத்திற்கு இஸ்ரேல் வந்திருக்கின்றது. ஈரான் போரினால் ஏற்பட்ட பாரிய பிளவு இதுவாகும். இந்த பிளவை ஏற்படுத்துவதில் ஈரானினுடைய ராஜதந்திரத்திற்கு கணிசமான வெற்றி இருப்பதையும் மறுக்க முடியாது. ஆனால் மத்திய கிழக்கில் இருந்து டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்க செய்தியாளர் குன்னார் வில்லும் கூறுகின்ற பொழுது, இஸ்ரேலிய பிரதமரும் அமெரிக்காவும் இணைந்து தயாரித்த ஒரு நாடகம் போல இது ஏன் இருக்கக்கூடாது என்ற கருத்தில் அவருடைய கேள்விகள் வருகின்றது. வருகின்ற அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலில் பெஞ்சமின் நெட்டன்யாகு தோல்வியடைவாராக இருந்தால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டி வரும். அவரும் அவருடைய மனைவியும் சாதாரண சுருட்டு வரை லஞ்சமாக வாங்கி இருக்கின்றார்கள். இதில் அவர்கள் குற்றவாளிகளாகவும் காணப்பட்டிருக்கின்றார்கள். எனவேதான் அதிகாரத்தில் இருந்து போரை நடத்துவதன் மூலமாக தான் சிறையிலிருந்து தப்பிப்பதற்கான ஓர் அரசியலை இஸ்ரேலிய பிரதமர் செய்து வருகின்றார் என்பதை திரை போட்டு மறைக்க வேண்டிய தேவை கிடையாது. இந்த நிலையில் வருகின்ற தேர்தலில் இஸ்ரேலிய தேசியவாதத்தை கொண்டு வந்து அமெரிக்கா ஈரானுடன் யுத்த நிறுத்தம் செய்திருக்கின்றது. ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சியை துடைத்தெறிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரேலை உலக படத்திலிருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர்கள். அவர்களுடன் டொனால்ட் ட்ரம்ப் உறவு கொண்ட பின்னர் நாம் எதற்கு அமெரிக்காவை தங்கி இருக்க வேண்டும்? யூத இனங்களினுடைய ஒரு முன்னேற்றகரமான பாதையில் இனி நாங்கள் செல்ல வேண்டிய காலம் வந்து விட்டது என்று யூத இன துவேஷத்தை அவர் விதைத்து தேர்தலை சந்திப்பார் என்று குன்னார் வில்லுமுடைய கருத்து கூறுகின்றது. ஆகவே அக்டோபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டிராமா இது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அமெரிக்க அதிபர் ஜே.டி. வான்ஸ் சொல்லுகின்றார், அமெரிக்காவை இஸ்ரேல் இவ்வளவு தூரம் இகழும் என்று தான் கற்பனையும் பண்ணவில்லை என்று அவருடைய கதை கூறுகின்றது. தான் மட்டும் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் ஒரு மந்திரியாக இருப்பேனாக இருந்தால் தமக்கு இன்று உலகில் எஞ்சி இருக்கின்ற ஒரே ஒரு நாடாகிய அமெரிக்காவை எதிர்க்கவே மாட்டேன், அமெரிக்காவிற்கு விசுவாசமாகவே இருப்பேன், இஸ்ரேலிய பிரதமர் செய்கின்ற தவறை நான் செய்ய மாட்டேன் என்று ஜே.டி. வான்ஸ் ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கின்றார். இவ்வளவு உதவியை செய்த அமெரிக்காவை இப்படி ஒரே அடியாக தூக்கி வீசுவது மிக மிக தவறான செயல் என்று அமெரிக்க அதிபரினுடைய குரலை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் உலக அரங்கில் முன்வைத்திருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலினுடைய
ட்ரம்பினுடைய இந்த நிலைப்பாடும் ஐரோப்பாவினுடைய நிலைப்பாடும் ஒன்றுதான். ஏனென்றால் அமெரிக்காவிடமிருந்து சொந்த காலில் செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இப்பொழுது ஐரோப்பாவிற்கு வந்துவிட்டது. அதே நிலை இஸ்ரேலுக்கும் வந்துவிட்டது. உலக நாடுகள் எல்லாம் தாங்கள் சொந்த காலில் தங்களுடைய பலத்தை நிலைநாட்டி கௌரவத்துடன் நிற்பதற்கு விரும்புகின்றன. அமெரிக்கா ஆளவந்தாராகவும், ஆசியாவில் சீனா ஆளவந்தாராகவும், வடதுருவ பகுதியில் ரஷ்யா ஆளவந்தாராகவும் இருக்க, இந்த ஆளவந்தார்களின் கீழ் இப்படியே எத்தனை நாட்கள் வாழப்போகின்றோம் என்று அவர்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு எல்லோரும் விரும்புகின்றார்கள் என்பதன் ஓர் அம்சமாக இது இருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த திட்டமும் இந்த உரையும் இந்த பேச்சுக்களும் எழுதப்பட்ட நாடகமாக இருக்கக்கூடாதா என்ற கேள்வியை உலக ஊடகங்கள் கேட்க தவறியும் இருக்கின்றன. ஏனென்றால் அதை கேட்க வேண்டிய தேவையும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.